ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் கடையல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சுண்டக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை காம்பெல்லாம் கிள்ளிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இது நம்ம இப்போ தட்டி எடுத்துக்கலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் போட்டு இந்த மாதிரி கீழே போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஆட்டுக்கல் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாங்க, ரொம்பலாம் அழுத்தி உடைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும். இது காய் செதறாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தட்டினீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். டூ டைம்ஸ் தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி அடித்து சுண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கர் வச்சு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாங்க. அரை டம்ளர் பருப்பு கழுவி எடுத்துருக்கேன். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு ஹாஃப் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 5 தக்காளியே 4 நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம போட்ட சுண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இதை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். கல்லுப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சி எடுத்தாச்சு. நம்ம கடாய் வச்சு தாளித்து விட்டுக்கலாம். நம்ம கடாய் வச்சு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிச்சுங்க. இப்போது 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே 2 காஞ்ச மிளகாய் சும்மா கிள்ளி போட்டுருக்கேங்க. கூடவே பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாங்க. சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் கொதித்து வரட்டுங்க.
கொத்தமல்லி தழை போட்டு நம்மளோட சாம்பாரை இறக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதமும் சூடாக இருக்குது. இப்போ கூடவே அப்பளம் ஒன்று பொரித்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. அப்பளத்தை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க நம்மளோட சூடான சாதமும் சுண்டைக்காய் கடையில் சாம்பார் கூடவே அப்பளம் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.